ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு சுண்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுட்டு 2-3 தடவை நல்ல வடிவாக கழுவிட்டு 6 மணித்தியாலும் ஊற வச்சு நான் இப்போ 6 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்து அரைக்க அந்த ஊற வச்ச தண்ணியிலே தான் அரைக்க போகிறோம். அதோட சின்ன துண்டு வெங்காயம் வெட்டி போட்டுனா உங்களுக்கு வெங்காயம் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் போடாமல் விடலாம். வெங்காயம் போடுறது கட்டாயம் இல்லை. அதோட கொஞ்சம் சீரகமும் மிளகும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ 2 சுண்டு ரவை எடுத்து அவிய வச்சு நீங்கள் எந்த கப்பால் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 2 மடங்கு ரவை எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா. நான் ஏன் இந்த ரவையை அவிச்சு போடுறேன்னு சொன்னால் ரவை அவிச்சு போடைக்க இட்லி நல்லா சொப்டாக இருக்கும். இப்போ அவிச்சு வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு கடைசியில் எல்லா ரவையையும் போட்ட பிறகு நல்லா கையால் கலந்து விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா. இப்போ எல்லாத்தையும் நல்லா வடிவாக கலந்து விட்டுட்டு வடிவாக மூடி வைக்க போகிறோம். நல்லா காற்று போகாமல் மூடி வைக்கணும். 8 மணித்தியால் மூடி வச்சோம்னு சொன்னால் நல்லா வடிவாக புளிச்சு பொங்கி வரும். இப்போ 8 மணித்தியாலத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வடிவாக பொங்கி வந்திருக்கு. நான் அதை வீடியோவை எடுக்க மறந்துட்டேன். இப்போ இட்லிமா ரெடி. இப்போ அதோட தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட்டிங்கன்னு சொன்னால் இட்லி ரெடி. இது நான் போட்ட அளவுகளுக்கு எனக்கு 50 இட்லி வந்துருந்துச்சு. 2-3 பேர் என்கிட்ட இட்லி செய்முறை வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் போட்டிருக்கிறேன். நான் 2-3 விதமாக இட்லி செய்கிறேன். நான் அதில் ஒரு செய்முறை தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதை பார்த்து பிடிச்சிருந்தா செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாய் எல்லாருக்கும்.